அனைவருக்கும் வணக்கம். குரு பார்வை கோடி நன்மை என்பது எல்லா நிலைகளிலும் விடுபடுமா என்றால் அப்படியெல்லாம் கிடையாது. அதே போல சனி பார்வை சர்வநாசம் என்பதும் எல்லா நிலைகளிலும் கிடையாது. பாபத்தோ சனியின் பார்வை கெடுக்கும். அதே போல ரிஷப துராலக்கணத்துக்கு குருவின் பார்வை சில நிலைகளில் காரக கெடுபலன்களை தராவிட்டாலும் ஆதிபத்திய ரீதியான கெடுபலன்களை அந்த ஜாதகருக்கு தந்தே இருக்கு. அதே சமயம் ஒரு ஜாதகத்தில் குரு என்னதான் கெட்டவராக இருந்தாலும் அவர் முழுமையாக கெட்டவராக இருந்தால், லக்கணத்துக்கு கெட்டவராக இருந்தாலும் ரிஷபத்துக்கு சொல்லலாம், அவர் ஜாதகத்தில் முழுமையாக கிடக்கூடாது. ஏனென்றால் ஒரு கிரகம் பலவீனப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கிரகத்தை புனிதப்படுத்துவது குருவின் பார்வைதான். இங்கே திருப்பண அமைப்பில் குருவிற்குத்தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. இந்த நிலையில் குருவின் பார்வையும் சில நிலைகளில் கெடுதல்களை செய்யும். ஜோதிடமே விதி விதிவிலக்கு தான். நிச்சயிக்கப்பட்ட விதி என்பது ஜோதிடத்தில் கிடையாது என்பதுனாங்க குரு பார்வையும் சில நிலைகளில் கெடுக்கத்தான் செய்யும். எப்போ கெடுக்கும்? ரிஷப துராலக்கணத்திற்கு குருவின் பார்வை சில நிலைகளில் கெடுதல்களை தரும். குரு 6ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு துராலக்கணத்திற்கு பார்க்கும்போதும், ரிஷப லக்கணத்துக்கு அவர் 8ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டு பார்க்கும்போதும் அவரின் பார்வை கண்டிப்பாக கெடுபலன்களை தரும். அந்த 6, 8ஆம் ஆதிபத்தியத்தினுடைய கெடு விஷயங்கள் கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நடந்தே போயிடும். இதை ஒரு உதாரண ஜாதகம் மூலம் பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 10/12/1999 5:42 PM அளவில் பிறந்திருக்கார். துலா ராசி, பூராட நட்சத்திரம், ரிஷப லக்கணத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார். 3ஆம் வீட்டில் ராகு, 6ஆம் வீட்டில் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சூரியன் புதன், 8ஆம் வீட்டில் சந்திரன், 9ஆம் வீட்டில் செவ்வாய் கேது, 12ஆம் வீட்டில் குரு சனி. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருக்கார். நடக்கிறது பிறக்கும்போது சுக்கிர திசை. அதாவது பிறந்ததுலேருந்தே இந்த குழந்தைக்கு பிறந்த பெண்ணுக்கு இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுவும் வயிறு சம்பந்தமாக. ஏனென்றால் 6ஆம் இடம் அழிவைக்கு குறிப்பு பாவம் என்பதாலும், காலபுருஷனுக்கு அது 7ஆம் பாவம் வருவதாலும், சுக்கிரனுக்கு அது மூலத்திரியோட வீடு என்பதாலும் அவர் 6ஆம் இடத்து கெடுபலன்களைத்தான் அதிகமாக தன்னுடைய திசையில் செய்வார். 6ஆம் அதிபதி 6இல் இருக்க இங்கே குரு 12இல் மறைந்து தனது 8ஆம் வீட்டையை பார்ப்பது அதை விட கொடுமை. 6, 8 மேலும் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், 8ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். குரு ஒரு பாவகத்தை பார்க்கும்போது அந்த பாவகத்தை வளர்ப்பார். 6ஆம் பாவகம் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கும் நிலையில் குருவும் 8ஆம் அதிபதியாகவும் இந்த 6, 8ஆம் அதிபதியில் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்வது கண்டிப்பாக ஜாதகருக்கு உடல் ரீதியான தொந்தரவுகளை தந்துதான் தீரும். மேலும் அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாகி 8ஆம் வீட்டை பார்க்குறார். குரு புத்தி, சுக்கிர புத்தி வரும்போதெல்லாம் இந்த ஜாதகருக்கு பாதிப்பு ஏற்பட்டே தீரும். பிறந்தது சுக்கிர திசை, அடுத்தது சூரிய திசை, சந்திர திசை முடிஞ்சு இப்போ செவ்வாய் திசை போயிட்டு இருக்கு. இந்த செவ்வாய் திசை சனியின் பார்வையில் இருந்தாலும் கேதுவுடன் இணைந்து பரிவர்த்தனையானால் இந்த செவ்வாய் திசை ஓரளவு நல்ல பலன்களை தரும். செவ்வாய் கேதுவுடன் இணைந்து பரிவர்த்தனையும் அடைந்திருப்பதால் இந்த ஜாதகர் பயாலஜி சம்பந்தமாக மேற்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே குரு அதாவது 12இல் மறையவே கூடாது. ஒரு சுப கிரகம் லக்கணத்திற்கு திரிகோணத்தில் இருக்க வேண்டும். அவர் லக்கணத்துக்கு பாவராக இருந்தாலும் ஒரு திரிகோணத்தில் இருக்கும்போது லக்கணத்தையோ 5ஆம் இடத்தையோ அவர் பார்ப்பார். இங்கே 12ஆம் இடத்தில் மறைந்திருக்கும் குரு அவருடைய பார்வை 4, 6, 8ஆம் இடங்களுக்கு தான் விலகிறது. அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்தை பார்ப்பதால் தாய்க்கும் உடல்நிலை தொந்தரவு. ஏனென்றால் சந்திரன் 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறார். அப்பொழுதுதான் வளர்பிறை தேய்பிறை அமாவாசையிலிருந்து விலகி இருக்கிறார். குரு 6, 8ஆம் இடங்களை தொடர்பு கொள்ளும் போது கண்டிப்பாக அந்த பாவ பலன்களை வளர்க்க செய்வார். இங்கே சந்திரனுக்கு குரு பார்வை என்பது கிடையாது. அட்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன அடிக்கடி நோய் ஏற்பட்டு மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை ஏற்படும் விஷயத்தை இந்த குரு தசை குரு புத்தி வரும்போதெல்லாம் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதாவது கிருகிருன்னு வர்றது, தலை சுற்றலுக்கு காரணம் குருதான். அதே சமயம் 6ஆம் இடம் வயிற்றுக்கு குருவாகவும் வயிறு சம்பந்தமான பிரச்சனை, தலை சுற்றல், காய்ச்சல், டைபாய்டு அதுக்கெல்லாம் காரணம் குருதான். இந்த குரு 8ஆம் பாவகாதிபதியாகி 8ஆம் இடத்தையே பார்ப்பது தவறு. அதே போல் சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டையை பார்ப்பது தவறு. இங்கே 8, 6, 8ஆம் அதிபதிகள் 6, 12ஆம் பாவங்களோடு தொடர்பு கொண்டு 8ஆம் பாவங்கள் தொடர்புகிறாங்க. இந்த ஜாதகருக்கு 6, 8, 12ஆம் பாவங்கள் மறைவுஸ்தானங்கள் வலுத்திருக்கின்றன. மறைவுஸ்தானங்கள் வலுத்தாக என்ன செய்யும்? ஏதாவது ஜாதகத்துக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். உடல் சம்பந்தமாக, ரெண்டாவது கேரியர் சம்பந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு தான் இருப்பார். ஜாதகம் புத்திசாலி. ஏனென்றால் விருச்சிகத்தின் புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சமாக இருக்கிறார். உச்சன் வீட்டில் புதன் இருப்பதால் உச்சத்தில் புதன் இருந்தாலே அவங்க ஓரளவு டேலண்டாக தான் இருப்பாங்க. அதே போல் வீடு கொடுத்த செவ்வாயும் உச்சமாக இருப்பதால்
நன்றாகவே இருக்கிறார். இங்கே உச்சனை வீட்டில் குருவும் தானே இருக்கிறார், கெடுபலன்களை தருகிறார் என்று கூறக்கூடாது. ஒரு கிரகம் உச்சனை வீட்டில் அமர்ந்து விட்டாலே அந்த கிரகம் நல்ல பலன்களை செய்யும் என்று கூற முடியாது. அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். லக்னத்துக்கு நல்லவரா கெட்டவரா, எந்த பாவகத்தோடு தொடர்பு கொள்கிறார். ஒரே கான்செப்ட்ல பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் தான் பார்க்கும் இருக்கும் இடங்களை வளர்ப்பார்கள் அப்படிங்கிற கான்செப்ட்ல இங்கே 12ஆம் இடத்தில் சனியுடன் ஒரு 16 டிகிரி விலகிதான் இருக்கார். அப்பதான் மேசத்துக்குள்ள அவர் வந்திருக்கார். இருந்தாலும் சுக்கிரனும் குருவும் 6, 8ஆம் விதிகள் ஒருவர் பார்த்துக் கொள்கிறார்கள். குரு 8, 11க்கு ஆதிபத்தியம் பெற்று அவர் 8ஆம் வீட்டோடு தான் முழுமையாக தொடர்பு கொள்கிறார். ஏனென்றால் தன்னுடைய வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு வளப்படும். 8ஆம் வீடு பலப்பட்டதுன்னு என்ன, ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் வம்பு வழக்கு கடன் தொல்லை இது மாதிரி பிரச்சனைகள். படிக்கும் ஜாதகருக்கு என்ன செய்வார், உடல்நிலையில் கோளாறுகளை தருவார். அதாவது நோயை தருவாரா விபத்தை தருவாரா என்பதை நாம் இந்த காலந்தேசம் சொல்லி வர்த்தமானம் இந்த அமைப்பை கொண்டு முடிவு செய்து கொள்ளலாம். இந்த அமைப்பில் 8ஆம் பாவகாதிபதி வழங்கியிருந்தால் நம்ம மருத்துவ செலவு, 12ஆம் இடம் மருத்துவமனையில் தங்கி வைத்தியம் பார்க்குறது, 8ஆம் இடம் வைத்தியம் உடல்நிலை பாதிக்கப்படுதல், 6ஆம் இடமும் உடல்நிலை பாதிக்கப்படுதல், 6, 8ஆம் பாவங்கள் லக்ன ஒளி இல்லாத பாவங்கள் இவை வலுப்பெறும் போது அந்த ஜாதகருக்கு கெடுபலன்கள் தான் நடக்கும். நல்ல வேலை என்ன இருந்தாலும் லக்னாதிபதி அங்கே ஆட்சியாக இருக்கிறார். 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் தான் லக்னத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். அவர் ஆட்சியாக இருப்பதால் லக்னாதிபதி வலுத்திருப்பதால் பெரிய நோய் தொந்தரவு இல்லாவிட்டாலும் அடிக்கடி சின்ன நோய் தொந்தரவுகள் இந்த குரு 8ஆம் பார்வையாக பார்ப்பதாலும் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று அது 8ஆம் அதிபதியின் பார்வையில் இருப்பதாலும் சிறு பிரச்சனைகளுக்காக மருத்துவமனை அடிக்கடி செல்லும் அமைப்பு இந்த ஜாதகருக்கு உண்டு. இதற்கு காரணம் அதாவது குருவின் பார்வையால் குரு 6, 8ஆம் இடங்களை பார்த்து அந்த பாவகத்தை வலுப்படுத்துவதால் அந்த பாவகம் செயல்பட ஆரம்பிக்கும். அதே சமயம் 8ஆம் பாவகத்தை குரு பார்ப்பதால் ஆயுளை கெடுக்க மாட்டார், ஆயுளை வளர்ப்பார். ஆயுளை கொடுத்து அதிர்ஷ்டத்தை கேட்கக்கூடிய அமைப்பு தான் 8ஆம் பாவகாதிபதி 8ஆம் பாவத்தை பார்க்கும் நிலையை படுத்துகிறது. இங்கே 6, 8ஆம் பாவகங்கள் வலுத்திருந்து லக்னத்திற்கு சுபகிரக தொடர்பே இல்லை. புதன் பார்த்தாலும் அவர் சூரியனுடன் இணையதால் அவர் சுபர் என்று சொல்ல முடியாது. தனித்த புதன் தான் சுபர். லக்னத்தை சுபர் பார்க்காமல் 6, 8ஆம் இடங்கள் வலுத்திருப்பதால் இந்த ஜாதகருக்கு உடல்நிலையில் தொந்தரவு போன்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. எனவே எல்லா நிலையிலும் குருவின் பார்வை நல்ல பலன்களை செய்யும் என்று கூற முடியாது. இங்கே குரு தன்னுடைய பார்வையால் கெடுதலைத்தான் ஜாதகருக்கு அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நன்றி, வணக்கம்.